மிதுன ராசி மிதுன லக்னம் உங்களுக்கான சக்சஸ் டிப்ஸ் அண்ட் ரெமடிஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட இருக்கிற நாலேஜை எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு ஷேர் செய்வது, அதனால வந்து அவங்க பெனிஃபிட் அடையிறது. ரெண்டாவது, மிதுன ராசி பீப்புள் யூ கேன் டூ வெரி வெல் இன் த ஐடி இண்டஸ்ட்ரி. அதுலயுமே ஐடில லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அப்படி இல்லைன்னா யூ கேன் பி இன்டு சாஃப்ட்வேர் கோடிங் ப்ரோக்ராமிங், அதுல வந்து உங்களுக்கு நல்ல சக்சஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து கேப் டிரைவர்ஸ்க்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டை கொடுக்கறது. அதுக்கப்புறம் இந்த மிதுன ராசி வந்து பாத்தீங்கன்னா கால புருஷனுக்கு ஒரிஜினல் 3ஆம் வீடு, the third house, which is a house of communication, house of self effort, உங்க சுய முயற்சி, house of short distance travels etc. சோ அதனால வந்து நீங்க உங்களுடைய சக்சஸ்க்கு எப்போதுமே உங்களுடைய சுய முயற்சியை தான் நீங்க வந்து நம்பணும். அதுக்கப்புறம் இந்த மிதுன ராசி பீப்புளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டி இஸ் ரியலி குட். ஸோ ஒரு விஷயத்த நீங்க அதை அப்சர்வ் பண்ணி அடுத்தவங்களுக்கு உங்களுடைய ஃபார்மேட்ல ஷேர் பண்ணீங்கன்னா அது வந்து ஈஸியா வந்து ரீச் ஆகும். பிளஸ் நீங்க வந்து புதனுடைய எனர்ஜியை வந்து ஃபர்தரா எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம்னா யூ கேன் டேக் மோர் கிரீன் வெஜிடபிள்ஸ், இன்டேக் ஆஃப் மோர் கிரீன் வெஜிடபிள்ஸ். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டே டு டே லைஃப்ல நிறைய கிரீன் கலரை வந்து பயன்படுத்துறது, இது வந்து புதனுடைய எனர்ஜியை வந்து இன்னும் ஃபர்தரா என்ஹான்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஆதரவற்ற தாய்மார்களுக்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப் அண்ட் சப்போர்ட், ஏதாவது பினான்சியல் சப்போர்ட் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மிதுன ராசியில மிருக சிருஷம் என்கிற குருதோஷம் பெற்ற நட்சத்திரமும் இருக்கு. அதனால நீங்க எப்பொழுதுமே குருமார்களை நிந்தனை செய்யக்கூடாது. குருமார்கள் வழிபாடு உங்களுக்கு மிகுந்த நன்மையை பயக்கும். அதுக்கப்புறம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு 4, 5, 6 வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு நீங்க டியூஷன்ஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பேருக்கு நடுப்புற ஏதாவது கான்ஃபிளிக்ட்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து நீங்க மியூச்சுவலா ரிசால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா வந்து புதன் வந்து பாத்தீங்கன்னா இடைத்தரகர், அதனால 2 பேருக்குள்ள கான்ஃபிளிக்ட்ஸை நீங்க மியூச்சுவலா ரிசால்வ் பண்ணீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ரெமெடி. உங்களுக்கு இந்த பதிவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.